எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் செம்பருத்தி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான். ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு செடி. நம்ம இதுக்கு மண்கலவை என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு வந்து தொழு உரம், அதுக்கப்புறம் ஒரு பங்கு வந்து கோகோ பீட்டு, கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு எடுத்துக்கலாம். இது மூணையும் கலந்து நல்லா ஒரு வாரம் வந்து நிழலில் மேலே வந்து மூடாக்கு போட்டு நம்ம வச்சிட்டோம்னா நல்லா உரம் வந்து மக்கி மண் வந்து செறிவாக மாறிடும். அப்போ நீங்கள் வந்து கட்டிங்ஸாக பக்கத்து வீட்டிலேருந்தோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நர்சரியிலேருந்து உங்களுக்கு செடியாகவே கிடைக்கும், நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி. நாங்கள் வந்து நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வர்றப்போ வந்து ரொம்ப சின்ன செடியாக இருந்தது. ஒரே ஒரு கொப்பு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக நல்லா வளர்ந்து இப்போ ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 5-6 பூவாவது போகும். ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பூக்களும் வந்து ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்தது. இந்த பூக்களை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், ரத்தம் வந்து சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இதை நிழலில் காய வச்சு நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்ச்சோம்னா முடி வந்து ரொம்ப செழுமையாக வளரும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் பிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட வச்சோம் அப்படின்னா, சுண்ட வச்சு டீ மாதிரி நம்ம சாயந்தரம் குடிச்சிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.